பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றும் நமக்காக ஜீவிக்கிறார். அவர் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களிலே உயிரற்றதாக எந்த ஒரு உணர்வும் இல்லாவிட்டால் எந்த ஒரு முன்னேற்றமும் காண முடியாமல் எந்த இடங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடங்கள் ஸ்தோத்திரம், எந்தெந்த காரியங்கள் ஸ்தோத்திரம், இனி எந்த ஒரு உயர்வும் இல்லை, இனி எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்பிக்கையும் இல்லை, எல்லா நம்பிக்கையும் அற்று போயிட்டு எதை நாம் நினைக்கிறோமோ அந்த காரியங்களை உயிர்ப்பிக்க அதை திரும்பவும் கட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறவர். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் எப்படி மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பித்தாரோ அது போலவே குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோமா? தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, ஹல்லேலூயா, நம்முடைய இந்த பூமியிலே வாழ்க்கை இவனுடைய சித்தத்தின்படி காணப்படுகிறதா? அப்படி என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போன நம்மை தளர்ந்து போன நம்மை, பலனற்று போன நம்மை திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் கட்டி எழுப்பி, திரும்பவும் ஒரு உயர்வை தந்து, நம்மை திரும்பவும் நிந்தைகள், அவமானங்களை மாற்றி, பரியாசங்களை மாற்றி, மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதே அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 17வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்கள் குறுகி போனதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அவருடைய கரம் வல்லமை உள்ளது. ஆமென். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். அன்றைக்கே பிதாவாகிய தேவன் கிரியை செய்து வந்தார். ஆமென். அப்படியே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய கிரியை ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். திரியேக தேவன் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆதலால் நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த நாளில் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நம்மோடு உரைக்கிற வார்த்தை, தமக்கு சித்தமானவர்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சாவாமை உள்ளவர். அவர் நித்திய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறவர். நிச்சயமாகவே அவர் உயிரில்லாத இருக்கிற இடத்திலே, ஸ்தோத்திரம், உயிரற்று இருக்கிற இடத்திலே கர்த்தர் உயிர்ப்பித்து எந்த ஒரு சான்ஸும் இல்லாத இருக்கிற காரியங்களை, எல்லா சாத்தியங்களை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கூடாத காரியம், கடின காரியம் என்று நாம் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அது ஒரு அற்ப காரியம் போல, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி தருவார். அதனால் தேவனுடைய சித்தத்தின்படியே வாழ, தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்க தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா விதத்திலையும் உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், ஆரோக்கியம், நம்முடைய குடும்பத்திலே பொருளாதாரம், பிள்ளைகளுடைய படிப்பு, ஸ்தோத்திரம், எதிர்காலம், பிஸ்னஸ், ஊழியம், எல்லா காரியங்களையும் கர்த்தர் திரும்பவும் உயிர்ப்பித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேளைக்காக நாங்கள் மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலே நீர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் இன்றைக்கு கிரியை செய்து வருகிறீர்கள் கர்த்தாவே. ஆகையானவரே உமக்கு நன்றி ஏசப்பா. அதில் நிச்சயமாகவே உமக்கு சித்தமானவர்களை நீர் இன்றும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறீரே கர்த்தாவே. எந்தெந்த இடங்களில் உயிரற்று இருக்கிற காரியங்களில் கர்த்தர் உயிரடைய செய்து உயிர்ப்பித்து கர்த்தருடைய ஜீவனோட சாட்சிகளாக எங்களை எழுப்ப போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க
ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.